பிரதமர் மோடி விவசாயிகளை நடுத்தெருவில் தவிக்க விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயி வேடமிட்டு அரசியல் செய்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட கள ஆய்வை முடித்துக் கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றார். திருக்கோவிலூர் சாலையில் உள்ள எடப்பாளையம் ஏரிக்கரை அருகே திரண்ட பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். இதையடுத்து திருவண்ணாமலையில் மாநில அளவிலான வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கண்காட்சியை பார்வையிட்ட மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஏவா வேலு, சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி ஆகியோருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சிலர் விவசாயி வேடமிட்டு விவசாயிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார். நாம ஆட்சி பொறுப்பேற்றவுடனே வேளாண்மை துறைன்னு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு மாற்றணும். சிலர் பேரெல்லாம் இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க. ஆனால் விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தூரில் போராட்ட விட்டுருவாங்க. இன்னும் சில விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல விவசாயிகளுடைய நலனும் வளர்ச்சியும் தான் முக்கியம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், திமுக ஆட்சியில் வேளாண் துறைக்கு 33% கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 55,750 தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் 5 வேளாண் பட்ஜெட்டுகளில் வேளாண் துறைக்கு 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.